ஆனால் அந்த டேப்லெட்டை உருவாக்குவது மிகவும் சிக்கலான ஒரு செயல்முறை. அதனால் அதை தன்னால் சரியாக செய்ய முடியும் என்று ஹரிஷால் அவளுக்கு முழு உத்தரவாதம் தர முடியவில்லை. நதியா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க, நீங்க காப்பாற்ற விரும்புகிற அந்த பர்சன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹரிஷ் மீண்டும் கேட்டான். யாருக்கு உதவுகிறோம் என்பதை பற்றி அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான். ப்ளீஸ், அதை பற்றி இப்போ கேட்காத. அந்த பர்சன் ரொம்ப முக்கியமான ஒருத்தருங்கிறத மட்டும்தான் இப்போ என்னால் சொல்ல முடியும். அவரை நிச்சயம் நாம் இழக்கக்கூடாது. நதியா எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள். ஆனால் அந்த பர்சன் யார் என்ற விவரங்களை மட்டும் அவள் கூற தயாராக இல்லை. அவர் ஸ்டேட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது முக்கியமான போஸ்டிங்கில் இருக்காரா? ஹரிஷ் சந்தேகத்துடன் கேட்டான். நீ எவ்வளோ கேட்டாலும் என்னால் இப்போதைக்கு அதை பற்றி மட்டும் சொல்லவே முடியாது. ஆனால் நீ அவருக்காக நான் கேட்ட டேப்லெட்டை தயாரித்து கொடுத்தேன்னா உனக்கு கிடைக்க போகிற பலன்கள் உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். சொன்ன நதியாவிடம் ஒரு ஆவேசம் தெரிந்தது. விட்டால் ஹரிஷின் தலையில் அடித்து சத்தியமே செய்திருப்பாள். உண்மையை சொல்லணும்னா நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியல. உங்கள் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் ஏகப்பட்ட டேலண்டடான ஆளுங்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களில் ஒருத்தரால் கூடவா இந்த ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டை தயாரிக்க முடியல? ஹரிஷ் தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாகவே கேட்டான். ரொம்ப நேரமாக அதுதான் அவருடைய மிகப்பெரிய சந்தேகமாக இருந்தது. எங்களை கிண்டல் பண்ணுறதை நிறுத்து ஹரிஷ். அந்த டேப்லெட்டுக்கான ஃபார்முலாவும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் இல்லை. அது இருந்திருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க போகிறேன்? சொன்ன நதியா பொறுமை இழக்க ஆரம்பித்திருந்தாள். அப்போதுதான் ஹரிஷ் தன்னிடம் இருக்கும் ப்ளஸ் பாயிண்டை உணர்ந்தான். முதலாக சைமனிடமிருந்து எடுத்த புத்தகத்தில் இது போன்ற ஏராளமான தொலைந்து போன ஃபார்முலாக்கள் இருந்தது. அதை சைமன் டெவில் கேங்கிலிருந்து திருடி கொண்டு வந்திருந்தான். அதிலிருந்து தான் ஹரிஷ் நிறைய ஹெர்பல் மெடிசன்களை தயாரிக்க கற்றுக்கொண்டான். அது தவிர அவனுடைய குரு ருத்ரவேந்தரும் அவனுக்கு நிறைய ஃபார்முலாக்களை கற்றுத் தந்திருந்தார். கொஞ்ச நேரம் யோசித்த ஹரிஷ், சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று தலையாட்டினான். நிஜமாக தான் சொல்றியா? நதியா நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஹரிஷ் இந்த உதவியை செய்வதாக கூறியதில் 2 முக்கியமான விஷயங்கள் இருந்தது. ஒன்று, அவன் ஒரு உயிரை காப்பாற்றப் போகிறான். இன்னொன்று, அவனிடம் அந்த ஆயுள் நீட்டிப்பு மாத்திரைக்கான ஃபார்முலா இருக்கிறது என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். எப்படி இது போன்ற அபூர்வமான ஃபார்முலாக்கள் எல்லாம் அவனுக்கு கிடைத்ததென்று அவளுக்கு புரியவில்லை. அதை கேட்டு ஹரிஷ் உதவி செய்ய மறுத்துவிட்டால் முதலுக்கே மோசமாகிவிடும் என்று நினைத்தவள் இப்போதைக்கு அதை பற்றி கேட்காமல் தள்ளி போட்டாள். ஹரிஷால் இது போன்ற ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டுகள் தயாரிக்க முடியும் என்ற நியூஸ் மட்டும் பிசினஸ்மேன்கள் இடையில் பரவினால் என்ன நடக்கும் என்பதை அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இந்த உலகின் செல்வாக்கு மிகுந்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் என எல்லோருமே ஹரிஷை நோக்கி படையெடுத்திருப்பார்கள். அப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்று நினைத்ததால் தான் ஹரிஷ் அதை ரகசியமாக வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட நதியா அன்றைக்கு ரேணுபிரியா சொன்ன அளவுக்கு ஹரிஷ் மோசமானவன் இல்லை என்பதையும் உணர்ந்தாள். ஹரிஷ் வெறுமனே பணத்துக்கு பேராசைப்படுபவனாக இருந்தால் அவனுக்கு தெரிந்த இந்த ஃபார்முலாக்களை எல்லாம் வைத்து எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்திருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அப்படியானால் அவனுடைய நோக்கம் வேற ஏதாவது இருக்குமோ என்று சந்தேகப்பட்டவன் அதை பற்றி வெளிப்படையாக கேட்க முடியாமல் திணறினாள். பின்பு சுற்றுமுற்றும் யாராவது இருக்கிறார்களா என்பதை பார்த்தவள் ஹரிஷிடம் திரும்பி, அப்புறம் நீ எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். சரியான நேரம் வரும்போது அந்த ஹெல்ப்பை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி சார்பாக செஞ்சதான் நீ சொல்லணும், ப்ளீஸ் என்று குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டாள். அதை கேட்ட ஹரிஷ், ஏன் உங்களுக்கு ஃப்ரீயாக விளம்பரம் வேணுமா என்று ஒரு விதமான அதிர்ச்சியுடன் கேட்டான். நதியாவின் மனதில் இருக்கும் திட்டத்தை இன்னும் அவனால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி சார்பாக அந்த உதவியை செய்வதாக கூறினால் அவனும் அந்த அமைப்பின் மெம்பர் என்று ஆகிவிடாதா என்று யோசித்தவன், இந்த மாதிரி ஒரு வளையத்துக்குள்ளே என்னை கொண்டு வரதை நான் விரும்பலை என்று அவளிடம் கூறினான். தனக்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் இணைய விருப்பமில்லை என்பதை இவ்வாறு மறைமுகமாக தெரிவித்தான். ஹரிஷ், நான் நல்லா யோசிச்சு தான் இதை சொல்கிறேன். ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை பேசின மாதிரி ஹெர்பல் மெடிசனில் உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சா மற்ற அமைப்புகள் எல்லாம் உன்னை நிம்மதியாக வாழவே விட மாட்டாங்க. உன் குடும்பத்தை வச்சே உன்னை பயமுறுத்துவாங்க. அந்த சிச்சுவேஷனில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியால் மட்டும்தான் உன்னை பாதுகாக்க முடியும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அவனை தன்னுடைய திட்டத்திற்கு இணங்க வைக்க நதியா விடாமல் முயற்சி செய்தாள். மற்றவங்க என்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய ஹரிஷ் இல்லை. ஹரிஷ் அலட்சியமாக கூற அவனுடைய பதிலை கேட்டு நதியா ஒரு நிமிடம் திகைத்து போனாள். அவன் கூறுவது உண்மைதான். இப்போது கூட ஹரிஷிடமிருந்து ஒரு விதமான சக்தி வெளிப்படுவதை பக்கத்தில் நிற்கும் அவளால் உணர முடிந்தது. அதற்கு என்ன காரணம் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. நான் ஒரு லூசு. இவ்வளோ ஹெர்பல் மெடிசன்ஸை தயாரிக்க தெரிஞ்சவனுக்கு அதை சொந்தமாக எடுத்துக்கவும் தெரியாதா? அதனால தான் இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைனா எப்படி யாராலையும் தோக்கடிக்கவே முடியாத அளவுக்கு இவ்வளோ பலசாலியாக இருக்க முடியும்? கிட்டத்தட்ட சரியாக யோசித்தாள் நதியா. அதையும் தாண்டி அவனுடைய டிஎன்ஏவிலேயே ஒரு அதிசயம் இருப்பது அவளுக்கு தெரியாது. இல்லாவிட்டால் எல்லா மெடிசன்களையும் இப்படி அவன் உடம்பு ஏற்றுக்கொண்டு இருக்காது. எப்படி பார்த்தாலும்
அவனை பாதுகாப்பதற்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி தேவைப்படாது. சொல்லப்போனால் அவனுடைய உதவிதான் அவர்களுக்கு தேவை என்பதை புரிந்தவள் வேறென்ன சொல்லி அவனை சமாதானப்படுத்துவதென்று தெரியாமல் தவித்தாள். அது ஹரீஷ் என்று நதியா மேலும் ஏதோ கூற வர, போதும் நிறுத்துங்க மேடம் என கையை உயர்த்தி அதை தடுத்தான் ஹரீஷ். உங்களுக்கு என்னை எப்படியாவது ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் ஜாயின் பண்ண வைக்கணும். அதுக்கு தானே எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா மனசில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னை அப்படிலாம் ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்க முடியாது. நான் ஒரு கட்டுப்படுத்த முடியாத காட்டாறு என்று அமைதியாக அதே சமயம் அழுத்தமாகவும் கூறியவன், நான் ஏன் இப்படி 100 பவர்ஃபுல் டேப்லெட்ஸை தயாரித்து ஏலத்தில் விடுறான்னு உங்களுக்கு தெரியுமா என்று அவளிடமே கேட்டான். அதற்கு தெரியாது என்று தலையசைத்த அவளின் கண்கள் திடீரென பெரிதாக விரிந்தது. நீ நீ நிஜமாவே என பேச முடியாமல் அவள் திகைக்க ஹரீஷின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது. நீ நீ நிஜமாவே? நதியா பேசக்கூட முடியாமல் தடுமாற, நதியா மேம், நான் எதை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு புதிரான புன்னகையுடன் சிரித்த ஹரீஷ் அவளுடைய தோளில் தட்டி அமைதிப்படுத்தி விட்டு அங்கிருந்து விலகிச் சென்றான். நாளை காலையில் நான் எங்கே வரணும்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்க. நடந்து கொண்டே அவன் சொல்லிவிட்டு செல்ல நதியா தளர்ந்து போய் அங்கிருந்த சேரில் அமர்ந்தாள். ஹரீஷின் மனதில் என்ன இருக்கிறது என்று அவளுக்கு முழுதாக தெரியாவிட்டாலும் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிந்தது. அதுவே அவளுக்கு ஒரு திகைப்பை ஏற்படுத்தியது. உள்ளே நுழைந்த ஹரீஷ் நேராக ஜீவாவிடம் போய் நின்றான். ஜீவா அவனை முறைக்க, சாரிடா மச்சான் என்று மன்னிப்பு கேட்ட ஹரீஷ் பாவமாக அவனை பார்த்தான். இவ்வளவு நேரம் நதியாவிடம் காட்டிய கெத்திற்கு நேர்மாறாக இப்போது அவன் இருந்தான். நீ என் கூட பேசாத. இவ்வளோ நாள் உன்னை காணாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எந்த வேலையிலையும் சரியாக கான்சன்ட்ரேஷனே கூட பண்ண முடியல. ஆனால் நீ திரும்ப வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. எப்பவும் போல சந்தனாவுக்கு ஃபோன் பண்ணப்போ தான் விஷயமே தெரிஞ்சது. ஜீவா கலங்கிய குரலில் கூற ஹரீஷ் அவனுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு தன்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போனான். நிஜமா சாரிடா மச்சான், நான் வேணும்னு பண்ணலை. வீட்டுக்கு வந்த உடனே அக்ஷராவோட கல்யாண விஷயத்தை பற்றி சந்தனா சொன்னான். என்னால் இன்னொரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு உடனே அங்கே கிளம்பி போனேன். அதுக்கப்புறம் தான் கம்பெனி இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிற விஷயமே தெரிஞ்சது. அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் ரிலாக்ஸாக மூச்சு விடக்கூட முடியலடா. ஒவ்வொன்றா சரி பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு நிலைமை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஹரீஷ் ஒரு பெரு மூச்சுடன் கூற, ஹரீஷ், உன் கம்பெனியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணியிருப்பேன்ல. எதேச்சியாக தான் தியானா மீடியாவில் நடக்கிற ஏலத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சுதுன்னு தெரியுமா? ஜீவா கண் கலங்கியபடி சொன்னான். அதற்கு பதில் சொல்ல முடியாத ஹரீஷ் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டான். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு ஜீவா. உன்னோட ஞாபகம் வராமலாம் இல்லை. ஆனால் எனக்காக ஏற்கனவே நீ 2-3 தடவை உயிர் போகிற நிலைமைக்கு போயிட்ட. இன்னொரு தடவை அந்த மாதிரி நடக்கிறத நான் பார்க்க விரும்பலை. அப்புறம் திவ்யாவுக்கு என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால தான் இந்த பிரச்சனையில் உன்னை இழுக்க வேண்டாம்னு நினச்சேன். எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு உன்னை பார்க்க வரலான்னு நினச்சேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி உன்னை மறக்கலாம் இல்லடா. ஹரீஷ் வெளிப்படையாக உண்மையை கூறினான். ஜீவா மனம் கலங்கி அழுவது அவனால் பார்க்க முடியவில்லை. இப்போது ஜீவாவால் ஹரீஷின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. ஹரீஷுக்காக ஜீவா அடிபட்டு கிடந்த போது அவனுடைய உறவினர்கள் ஹரீஷை குத்திக்காட்டி பேசியதை பற்றி திவ்யா ஏற்கனவே அவனிடம் சொல்லியிருந்தாள். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் ஹரீஷ் தன்னை அழைக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட ஜீவா, சரிடா, நீ எதனால் இப்படி பண்ணன்னு எனக்கு புரியுது. ஆனால் இன்னொரு தடவை மற்றவங்க பேசுகிறத மனசில் வச்சுட்டு என்னை ஒதுக்கி வச்சிடாத. என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. ஜீவா மனதார கூற தலையாட்டிய ஹரீஷ் மீண்டும் அவனை அணைத்து கொண்டான். சரி, என்னதான் பிரச்சனைன்னு சொல்லு. ஜீவா கேட்க ஹரீஷ் நடந்த எல்லாவற்றையும் சொன்னான். அவனுடைய கம்பெனியை கவிழ்க்க யுவராஜ் செய்த சதி திட்டங்களையும் தான் அதை சரி செய்த விதத்தையும் கூற ஜீவா அவனை பெருமையுடன் பார்த்தான். ஒரே இரவில் இத்தனை பிரச்சனைகளை சமாளித்திருக்கும் நண்பனை ஆறுதலாக தட்டி கொடுத்தவன், சரி அடுத்து என்ன செய்ய போகிறது ஐடியா என்று கேட்டான். நாளைக்கு அக்ஷராவை தேடி போகலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே நதியா ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஒருத்தரோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ முதல்ல அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அக்ஷராவை தேடி மும்பைக்கு கிளம்பலான் இருக்கேன். எப்படி இருந்தாலும் அவளோட கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் இருக்கிறதா அவளோட அப்பா சொன்னார். ஸோ நமக்கு தேவையான டைம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஹரீஷ் சொல்ல சரி என்று தலையாட்டிய ஜீவா, நாளைக்கு நானும் உன் கூட வரேன் என்றான். எதுக்கு ஜீவா வீணா உனக்கு அலைச்சல்? ஹரீஷ் யோசிக்க, கொல்ல போகிற உன்னை இப்போ தான் உயிர் பொழைச்சி வந்திருக்க, திரும்பவும் தனியாக போய் எங்கேயாவது மாட்டிக்கவா? அப்புறம் நான் உன்னை தேடி பின்னாடியே வரணும். அதெல்லாம் முடியாது. இந்த தடவை நான் உன் கூட வந்தே தீர்வேன். ஜீவா உறுதியாக சொல்ல அதற்கு மேல் ஹரீஷால் மறுக்க முடியவில்லை. அதன் பிறகு கொஞ்ச நேரம் ஹரீஷிடம் பேசிக்கொண்டிருந்து விட்டு ஜீவா கிளம்ப ஹரீஷ் மீண்டும் ஏலம் நடக்கும் இடத்திற்கு வந்தான். நிகிதாவும் அவனுடைய மற்ற நண்பர்களும் சேர்ந்து ஏலத்தை நடத்தி கொண்டிருக்க அந்த ரூமின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த போஸ்
யாரிடமோ ஃபோனில் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். அவனுடைய முகம் பேயறைந்தது போல இருந்தது. இவனை மறந்துட்டேனே, இந்த மென்டல் இன்னும் இங்கே தான் இருக்கானா என்று நினைத்த ஹரிஷ் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க, அப்போது அவன் தோள்பட்டையின் மீது ஒரு கை விழுந்தது. சடனாக ஹரிஷுடைய உடலில் ஷாக் அடித்தது போல ஒரு உணர்வு பரவ வேகமாக விலகி நின்றவன் திரும்பி பார்த்தான். அங்கு நிரஞ்சன் ராணா நின்று கொண்டு இருந்தான். அவனுடைய முகத்தில் வழக்கம் போல ஹரிஷை அளவிடும் அந்த கூர்மையான பார்வை இருந்தது. நீயா? சாரி, நீங்களா? நீங்க எப்படி இங்க? அந்த இடத்தில் ராணாவை பார்த்த அதிர்ச்சியில் ஹரிஷ் யோசனையுடன் கேட்டான். ஏன், நான்லாம் இங்கே வரக்கூடாதா? இங்கே டேப்லெட்டுக்கான ஏலம் தானே நடக்குது, அதுக்கு யார் வேணாலும் வரலாமே என்று ஒரு மாதிரியான குரலில் கூறினான் ராணா. இல்லை, பொதுவாக பிஸ்னஸ் லைனில் இருக்கிறவங்க தான் இதில் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்குவாங்க. திடீர்னு உங்களை பார்க்கவும் ஒரு சின்ன ஷாக், அவ்வளோதான் சமாளித்த ஹரிஷ். நீங்களும் பவர் பில்ஸ் வாங்க வந்தீங்களா என்று மீண்டும் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஏனென்றால் ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில் ராணா அவனுக்கு ஒரு படி முன்னால் இருந்தான். அவனுடைய உடலையே வலி தெரியாத அளவிற்கு மாற்றி வைத்திருந்தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இந்த பவர் பில் டேப்லெட் எல்லாம் வெறும் மிட்டாய் போலதான். இதையெல்லாம் யோசித்துதான் ஹரிஷ் அப்படி கேட்டான். மெதுவாக ஹரிஷிடம் குனிந்த ராணா, உன்ன மாதிரியே எனக்கும் இதெல்லாம் தேவைப்படாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்று மெதுவாக கூற ஹரிஷ் ஒரு அதிர்வுடன் அவனை பார்த்தான். ராணா அவனை நெருங்கி வரும்போதெல்லாம் ஹரிஷ் ஒரு வித்தியாசமான உணர்வை ஃபீல் செய்தான். அது அவனை ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் செய்தது. ஆனால் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ், ப்ரொஃபஸர், நான் உங்களை கேட்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். நாம் எப்போவாவது இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா என்று கேட்டான். ஆமாம், காலேஜில் மீட் பண்ணியிருக்கோமே. ராணா கிண்டலாக பதில் சொல்ல பல்லை கடித்த ஹரிஷ், நான் அதை பற்றி கேட்கல, நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேற எங்கேயாவது பார்த்துருக்கோமான்னு கேட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினான். அவனுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாத ராணா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல ஹரிஷ். இந்த பவர் பில்ஸ்க்கான ஃபார்முலா பல வருஷங்களுக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் எப்படி உன்னால் இந்த டேப்லெட்ஸை தயாரிக்க முடிஞ்சது என சந்தேகத்துடன் கேட்டான். அவ்வளவு நேரம் நதியா கேட்க தயங்கிய அதே கேள்வி இப்போது ராணாவிடமிருந்து எந்த தயக்கமும் இன்றி வெளிப்பட்டது. நான் தான் அந்த டேப்லெட்டை தயாரிச்சிருப்பேன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நான் வேறு யார்கிட்டையாவது கூட அதை வாங்கியிருக்கலாம்ல? ஹரிஷ் அலட்சியமாக கேட்க, நீ மற்றவங்க மாதிரியே என்னையும் நினச்சி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த டேப்லெட் மொத்தத்தையும் நீ தான் தயாரிச்சான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இன்னும் தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதுக்கான ஃபார்முலா எங்கே கிடைச்சதுங்கிறது தான். அவ்வளவு நேரம் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் நின்றிருந்த ராணாவிடம் லேசான கோபம் வெளிப்பட்டது. என்ன அதிகாரமெல்லாம் தூள் பறக்குது? நீங்கள் எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. வேகமாக சொன்ன ஹரிஷும் ராணாவை முறைத்தான். அப்படின்னா நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்ற ராணா, நான் இந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் ஹரிஷ். இந்த டேப்லெட் மொத்தத்தையும் நீ தான் தயாரிச்சான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இன்னும் தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதுக்கான ஃபார்முலா எங்கே கிடைச்சதுங்கிறது தான். அவ்வளவு நேரம் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் நின்றிருந்த ராணாவிடம் லேசான கோபம் வெளிப்பட்டது. என்ன அதிகாரமெல்லாம் தூள் பறக்குது? நீங்கள் எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. வேகமாக சொன்ன ஹரிஷும் ராணாவை முறைத்தான். அப்படின்னா நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்ற ராணா, நான் இந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் ஹரிஷ். உனக்கு அந்த ஃபார்முலா எங்கே கிடைச்சதுன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன் என்றான். அவனுடைய குரலில் வெளிப்பட்ட உறுதி ஹரிஷையே ஒரு நிமிடம் அசைத்து பார்த்தது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல ப்ரொஃபஸர் சார். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்க தானே காலேஜுக்கு வந்தீங்க, ஆனால் இப்போ ஏதோ டிடெக்டிவ் வேலை பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன சார்? ஹரிஷ் கொஞ்சம் கடுப்பாகவே கேட்டான். நீ என்ன பண்ணாலும் அது எனக்கு ரொம்ப முக்கியம்தான் ஹரிஷ். ஏன்னா இந்த ஹெர்பல் மெடிசன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் ராணாவிடமிருந்து ஒரு வித்தியாசமான டோன் வெளிப்பட்டது. கிட்டத்தட்ட ருத்ரவேந்தர் கூறிய அதே அர்த்தத்துடன் ராணாவும் சொல்ல ஹரிஷுக்கு திரும்பவும் ஷாக் அடித்தது போல இருந்தது. ஆனால் அதை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டவன், நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க, அதெல்லாம் எதுவுமே எனக்கு புரியல. என் கம்பெனி கொஞ்சம் பிரச்சனையில் இருந்துச்சு, அதை சரி பண்ண எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஹெர்பல் டேப்லெட் தயாரிக்கிற ஒருத்தரை எனக்கு தெரியும், அவர்கிட்ட தான் இதை வாங்கி இப்படி ஏலத்தில் விடுறேன். இது மூலமாக எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும், இதுதான் விஷயம், போதுமா என்று எரிச்சலுடன் ஹரிஷ் சொல்ல ராணாவின் முகத்தில் ஒரு வினோதமான புன்னகை தோன்றியது. நீ திரும்ப திரும்ப உன்னோட முட்டாள் எதிரிங்கன்னு நினச்சே என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. நீ கண்டிப்பாக இந்த 100 டேப்லெட்ஸோடு நிறுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னோட மிகப்பெரிய லட்சியத்தை அடையிறதுக்கு இப்போ தான் நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பையே எடுத்து வச்சுருக்க. இது இன்னும் முடிவில்லாமல் போயிட்டே தான் இருக்கும், உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபினிட்டி பெண்டன்ட் மாதிரியே தன்னுடைய அழுத்தமான குரலில் ராணா கூற ஹரிஷ் சடனாக நிமிர்ந்து அவனை பார்த்தான். இவன் என்ன ஜோசியக்காரனா? நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் அப் டு டேட் தெரிஞ்சு வச்சுருக்கான். உண்மையிலேயே யார் இவன்? எதுக்காக என்னையவே சுற்றி சுற்றி வரான்? ஏன் என்னை பற்றி தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆர்வம் காட்டுறான்?
யோசிக்கும் போதே ஹரிஷுக்கு குழப்பமாக இருக்க, உங்களுக்கு என்னதான் சார் வேணும் என்று பொறுமை இழந்து கேட்டான். அதை கேட்டு சத்தமாக சிரித்த ராணா, முதல்ல என்னோட சில கேள்விகளுக்கு பதில் வேணும், ஆனால் நீ தான் சொல்ல மாட்டேன்னு சாதிக்கிறியே என்றான். தெரிஞ்சாதானே சார் சொல்ல முடியும்? நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு சம்மந்தமில்லாத விஷயமா இருக்குது. அப்புறம் எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? இப்போ கூட எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஹரிஷ் தனக்கு எதுவும் தெரியாது என்பது போலவே பேசினான். கூடிய சீக்கிரம் எல்லாமே புரிய வரும் ஹரிஷ். நம்மளோட சந்திப்பு இதோட முடிஞ்சு போயிடாது. இப்போ தானே ஆட்டமே சூடு பிடிச்சிருக்கு, இனிமே தான் என்று ராணா ஏதோ சொல்ல வர, போது நிறுத்துங்க சார். எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் கேட்குற எதை பற்றியும் எனக்கு தெரியாது. ஆமாம், முதல்ல யார் சார் நீங்கள்? உங்களை பார்த்தா எனக்கு ப்ரொஃபஸரானே சந்தேகமாக இருக்குது. ஹரிஷ் கோபமாக கேட்டான். இப்போது ராணாவின் முகத்தில் உண்மையாகவே ஒரு கோபம் மின்னி மறைந்தது. ஆட்காட்டி விரலை வைத்து தன் முகத்தில் இருந்த தழும்பை தடவியவன், சில விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது ஹரிஷ். சரி, இப்போ நான் கிளம்புறேன், ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட மறுபடியும் வருவேன் என்ற ராணா அப்படியே திரும்பி நடந்தான். பேண்ட் பாக்கெட்டுகளில் கைவிட்டபடி ஸ்டைலாக நடந்து சென்ற ராணாவின் முதுகை வெறித்து பார்த்தான் ஹரிஷ். இருக்கிற பிரச்சனைகளையே சமாளிக்க முடியல, இதில் இவன் வேற புதுசா. ஆனால் அவன் சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான். இவன் நிச்சயமாக என்னோட மற்ற எதிரிங்க மாதிரி கிடையாது. சொல்லப்போனால் இவன் நல்லவனா கெட்டவனானே தெரிய மாட்டேங்குது. இவன் நம்ம காலேஜில் ப்ரொஃபஸராக வந்ததுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்குன்னு தோணுது. ஒருவேளை இவனும் நம்மளை மாதிரியே எதையாவது தேடி வந்திருப்பானோ? ஹரிஷின் மனதில் முதன்முறையாக சந்தேக விதை விழுந்தது. ஹரிஷ், ஒரு நிமிஷம் இங்க வா என்ற ஐராவின் குரல் அவனை கலைக்க தலையை குலுக்கியவன், இப்போ எதுக்காக இதெல்லாம் நம்ம போட்டு குழப்பிக்கணும்? பூனைக்குட்டி ஒரு நாள் வெளியே வந்து தானே தீரும், அன்னைக்கு பார்த்துக்கலாம் என்று முடிவெடுத்தான். பின்பு ஐராவிடம் சென்றவன் ஏலத்தை பற்றிய அவர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைத்தான். அந்த ஏலம் ஒரு வழியாக முடிவுக்கு வர ஹரிஷ் எதிர்பார்த்ததை விடவே அதிக அமௌண்ட் சேர்ந்திருந்தது. இப்போதைக்கு இதை வச்சு ஃபினான்ஷியல் ரீதியாக நம்மளோட கம்பெனியை ஸ்டெடியாக நிற்க வச்சிடலாம்ல நிக்கிதா என்று அவன் கேட்க, பெரிய சிரிப்போடு தலையாட்டிய நிக்கிதா, நிச்சயமா சார் என்றாள். பின்பு அவனுடைய நண்பர்களும் ஒவ்வொருவராக கிளம்ப ஹரிஷும் வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்தான். நிக்கிதாவிடம் மிச்ச வேலைகளை பார்த்துக்க சொல்லிவிட்டு கீழே வந்தவன் அவனுடைய காரில் ஏறி உட்கார்ந்தான். அப்போது சரியாக போன் அடிக்க எடுத்து பார்த்தவன் அதில் சந்தனாவின் பெயர் வரவும் சந்தோஷமாக முகம் மலர்ந்தான். சொல்லு பேபி, என்ன மிஸ் பண்றியா என்று கொஞ்சலாக அவன் கேட்க, ஹரி நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா, நம்ம காலேஜோட வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ்னு நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க என்ற சந்தனாவின் குரலில் பதட்டம் தெரிந்தது. அதற்கு மேல் அவளை எதுவும் கேட்காத ஹரிஷ், சரி நீ ஒன்றும் பயப்படாத பேபி, நான் உடனே அங்கே கிளம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். உண்மையில் இப்போது அவர்களையெல்லாம் சந்திக்கும் மனநிலையில் ஹரிஷ் இல்லை. ஆனால் சந்தனாவிற்காக அவன் செல்ல வேண்டியிருந்தது. ஆள் மனதில் எரிச்சல் தோன்ற தன் பிளாட்டை நோக்கி ராக்கெட் வேகத்தில் காரை செலுத்தினான் ஹரிஷ். ஹரிஷ் வீட்டிற்கு திரும்பிய பொழுது அவன் வீடு முழுவதும் ஆட்களால் நிரம்பி வழிந்தது. நாதனுடன் சேர்த்து இன்னும் சில ப்ரொஃபஸர்களும் வந்திருக்க ஹரிஷ் அவர்களை ஆச்சரியமாய் பார்த்தான். திடீரென்று எதற்காக அவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு புரியவில்லை. சந்தனாவை பார்க்க வந்திருந்த திலகா அவர்கள் எல்லோரையும் மாறி மாறி பார்த்தபடி நின்றார். ஏற்கனவே இவன் மேலே எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. இப்போ என் சந்தேகம் அதிகமாகிற மாதிரியே ஒன்னொன்னும் நடக்குதே. இப்போ எதுக்காக இவனை தேடி இத்தனை பேர் வந்திருக்காங்க என்று மனதில் நினைத்தபடி நின்று கொண்டிருந்தார் அவர். இன்னொரு பக்கம் ஆர்வத்தை அடக்க முடியாமல் மகிழ்ச்சியில் முகமெல்லாம் சிவந்து ஆனந்த கண்ணீர் வடிக்க தயாரான நிலையில் நின்று கொண்டிருந்தாள் சந்தனா. நடக்கும் எதையும் அவளால் நம்ப முடியவில்லை. அதே நேரத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கவும் முடியவில்லை. திலகாவை போல் அவனை மிக மோசமாக பேசவில்லை என்றாலும் மற்றவர்கள் போல தன் கணவன் அனைத்தையும் செய்யும் அளவிற்கு வல்லவனாக இல்லை என்று பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறாள். சில முறை அது அவனிடம் கூட காட்டியும் இருக்கிறாள். ஆனால் இப்போது பெரிய பெரிய பதவியில் இருக்கும் அனைவரும் அவனை தேடி பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போதே அவளுக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் ஹரிஷ் முகத்தில் எந்த வித்தியாசமான உணர்ச்சியும் இல்லை. அனைவரையும் வெகு சாதாரணமாக பார்த்தவன், எல்லாரும் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஸோ கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் போய் அடுத்த வேலையை பார்ப்பேன் என்று கழுத்தை தேய்த்து கொண்டே சொல்ல அவனை முறைத்து பார்த்துவிட்டு எழுந்து அவனிடம் வந்த ஒருவன், இங்கே பாரு, நாங்கள் யாரும் சும்மா உன்னை பார்த்து உங்ககிட்ட வெட்டி கதை பேசுறதுக்காக வரல. உங்ககிட்ட பவர்ஃபுல் இருக்குதானே, அது எங்களுக்கு தேவைப்படுது, அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கோம் என்று கூறினார். ஹரிஷ் அவர்களை நக்கலாக பார்த்து, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்களா, நான் கூட என்னமோ நினச்சேன் என்று வெகு சாதாரணமாக கூறி அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவனது பாவனையை பார்த்த பிறகு அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. நிச்சயம் இவனிடம் தாங்கள் தேடி வந்ததே இருக்கிறது என்ற எண்ணம்தான் அந்த நிம்மதிக்கான காரணம். நல்ல வேளை,
நல்லவனோ கெட்டவனோ நமக்கு தேவையானது இவங்கிட்ட இருந்ததுன்னா வேலை இதோட முடிஞ்சிடும், வேற யார்கிட்டையும் போய் நம்ம கேட்க தேவையில்லை என்று அவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டிருக்க நாதன் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். ஹரிஷ், நீங்கள் தேடி வந்ததெல்லாம் சரி, ஆனால் நீங்கள் கேட்குற அந்த பவர்ஃபுல் என்கிட்ட இல்லையே. ஸோ ஐ எம் ரியலி சாரி, என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது என்று சாதாரணமாக சொன்னவன் அவர்களை வெளியே செல் என்று மட்டும்தான் கூறவில்லை, கிளம்புங்கள் என்ற பாவனையோடு தான் அவன் அமர்ந்திருந்தான். அப்போதுதான் நிம்மதியாக தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தவர்கள் அவன் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து, என்ன ஹரிஷ், வேறும்னே பண்ணிட்டு இருக்கியா? உன்கிட்ட அந்த பில் இல்லைன்னு எங்களை நம்ப சொல்றியா? இப்போதான் தேவைக்கு அதிகமாகவே அந்த தியான மீடியாவை சேர்ந்தவங்களுக்கு நீ கொடுத்தியே, அந்த விஷயம் தெரிஞ்சுதான் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். இப்போ நாங்கள் கேட்ட உடனே மட்டும் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்களெல்லாம் பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது என்று மாறி மாறி அனைவரும் அவனிடம் சண்டைக்கு வர, ஹலோ, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட உதவிக்கிட்டு வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அதை மருந்து என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க என்று சொன்னவன், என் கையில் இல்லைன்னு தானே சொன்னேன், என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லலையே. அந்த பில் எல்லாமே என்னோட மென்டார் கிட்ட இருக்கு. எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் நான் வாங்கிப்பேன். உங்களுக்கு அவர் தெரியும் தானே, நீங்கள் எல்லாருமே அவரை பார்த்துருக்கீங்க தானே என்று இப்போது கூட சிறிதும் பதட்டமில்லாமல் சாதாரணமாக கேட்ட அவனை எதுவும் செய்ய முடியாமல் கைகளை முறுக்கியபடி அவனை முறைத்தார்கள். பிறகு எப்படியோ அவனிடம் தங்களுக்கு தேவையானது இருக்கிறது என்று அறிந்து கொண்ட நொடி மீண்டும் பழையபடி, சாரி ஹரிஷ், நாங்கள் ஏதோ கோபத்தில் உங்ககிட்ட கத்தி பேசிட்டோம், மற்றபடி விடம் கேட்க ஆரம்பித்தனர். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, நான் சீக்கிரமாவே அதுக்கான ஏற்பாட்டை பண்றேன் என்று கூறியவர் எப்படியாவது இதன் மூலமாக நிறைய பணத்தை ஈட்டிவிட வேண்டும் என்ற திட்டமே தீட்டிவிட்டார். இங்க பாருங்க மேம், நீங்க மட்டும் நாங்க கேட்டதை ருத்ரவேந்தர் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தா அதுக்கு
அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அதை கெடுத்துக்காத. தயவு செஞ்சு போய் அவங்க கேட்டதை வாங்கிட்டு வா. அப்படி பண்ணா உன்னை என் பொண்ணு கூட வாழ விடுவேன் என்று அவன் உடல் நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் பிடிவாதமாக கூறினார் திலகா. சோர்ந்து போய் அவரை பார்த்த ஹரிஷ், இங்கே பாருங்க அத்தை, நான் ஒன்றும் வேணும்னே அவரை போய் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை. அவர் இப்போ எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு எனக்கே தெரியாது. அவரை எங்கே போய் தேட சொல்கிறீங்க? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை என்று அவன் பொறுமையாக உண்மை நிலையை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இப்போது திலகா இல்லை. அதான் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றியா? அப்படின்னா போய் தேடினா தானே கிடப்பாரு. இங்கேயே நின்று என்கிட்ட டயலாக் மேலே டயலாக பேசிக்கிட்டு இருந்தா அவர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.